விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனின் அண்மைய பேச்சுகள் அரசியல் களத்தில் பேசுபொருளாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த பேச்சுகள் அவர் அங்கம் வகிக்கும் கூட்டணியை நோக்கியதாகவே இருப்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது. ஒரு தலித் முதலமைச்சராக வர முடியாத ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கிறது, வர முடியாது. இந்தியாவின் குடியரசுத் தலைவராக கூட திரௌபதி முர்மு என்கிற பழங்குடி பெண்மணி வர முடியும். ராம்நாத் கோவிந்த் என்கிற ஷெட்யூல் இனத்தை சார்ந்தவர் வர முடியும். KR நாராயணன் என்கிற ஷெட்யூல் வகுப்பை சார்ந்தவர் வர முடியும். ஆனால் இந்தியாவின் பிரதமராக வர முடியுமா? இந்த கேள்விக்கு விடை சொல்ல முடியுமா? தலித் இந்த மண்ணில் முதலமைச்சராக முடியாத நிலை இருக்கிறது என்று எனக்கு இருக்கிற ஏக்கத்திலிருந்து நான் சொல்லவில்லை, அல்லது என்னுடைய இயலாமையிலிருந்து நான் சொல்லவில்லை. இன்றைக்கு எக்ஸிஸ்டிங் சோசியல் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கிறது, சமூக கட்டமைப்பு என்னவாக இருக்கிறது, சாதிய இறுக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்க வரட்டும். அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல பவர் ஷேர். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள் எல்லாம் அப்படி பேசினாங்களா எனக்கு தெரியாது, வரலாறு. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர்.